இந்த ஊர் தானே? இதே ஊர் தான். என்ன பண்றீங்க? நாங்க எந்த ஊருக்கு பொண்ணை தூக்க போனாலும் பொண்ணை தூக்குறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மண்ணை தொட்டு கும்பிட்றதா எங்க பழக்கம். பொண்ணு நீ கூப்பிட்டு வந்துரும்ல. ஏங்க அவங்க தாங்க என்ன ஃபோன் பண்ணியே வர சொன்னாங்க. பொண்ணை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க, ஊரை கண்ட்ரோல் பண்ண நாங்க பாத்துக்கிறோம். எப்பேற்பட்ட துணையோட வந்திருக்கேன். யாருப்பா வெளியே நிக்கிறது? தள்ளி நில்லுப்பா. ஆமா, ஆளை பார்த்தா புதுசா இருக்கீங்க. யாரு நீங்க? அது மாப்பிள. யாரு? வாத்தியார் தம்பியை பார்க்க வந்திருக்கீங்களா? என்னது மாப்பிள்ள வாத்தியாரா? ஆமாயா, வாத்தியார் தான். அப்படின்னா வாத்தியார் இப்ப எங்க பார்க்கலாம்? அவர் இந்நேரம் காந்தி மைதானத்துல இருப்பாரு. நல்ல வேலைப்பா, ஆயுதத்தை விட்டுட்டு வந்துட்டோமே நினைச்சேன். கடவுள் உங்க கூட இருக்கான். எப்படி? அவன் மாப்பிள வாத்தியார்னு சொல்லிட்டு போனதை கவனிச்சில்ல? அதுக்கு உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க, சாந்தமானவங்க, நாம் அடிச்சா திருப்பி அடிக்காதவங்க 3 பேர் தான். அதுல நம்பர் 1 பிள்ளையார் கோயில் பூசாரி. 2 பழைய துணிக்கு பக்கெட் விற்கிறவன். 3 ஸ்கூல் வாத்தியார். காந்தி மைதானம் போய் மாப்பிளைய பாத்துடலாமா? என்னடா மைதானம் நாங்க மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. ஸ்கூல் போல இருக்கு. ஹலோ, வாத்தியார பார்க்கணும். எந்த வாத்தியார? டேய், ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வாத்தியாருங்க. பெரிய வாத்தியார பார்க்க வந்திருக்காங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ளை வாத்தியார் போட்டிருக்கு. என்ன பெரிய வாத்தியார பார்க்கணுமா? வாங்க. இவனுக்கு பெரிய வாத்தியார் தான். அவன் எப்படி இருப்பானோ? ஏன் பேய் கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும்? சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். இப்ப எதுக்கு 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்தன? உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூட்டத்தோட வந்தவங்களே குளிர் ஜோரத்தோட ஓடி இருக்காங்க. தம்பி ஒத்தையில வந்திருக்க, என்ன விஷயம்பா? ஒத்தையிலையா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன விஷயமா வந்திருக்க? நான் மாதவி. மாதவி? மாதவியோட 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 ஃப்ரெண்டுங்க. வாத்தியாரே, அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுங்கலம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். தம்பி, கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ச்சே, என்ன பொழப்புடா இது. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா, அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு, மான்கும் போயிட்டு இருக்குது. அங்க போவான், ஏன் இங்க வந்த? டேய் மண்ட கசாயம், அவர் ஃப்ரெண்டை கட்டிக்கு போற மாப்பிள்ளனா நான் எப்படி இருக்கிறேன், எங்க 2 பேர் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போக வந்திருப்பாரு. என்ன சரிதானே? ஆமாங்க. அப்ப சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிக்கறி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கேட்டு தானே? என்ன பாக்குறீங்க ஹோட்டலுக்கார்? பரம்பரையா நம்ம குடும்பம் தான் இந்த ஊர்ல சேர்மேனு. இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. வாத்தியாரே, வண்டி நிறுத்துங்க. வாத்தியாரே, நம்ம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய், எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது. அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது, மாமன் தோட்டத்துல பால் வருதா? அவன் தோட்டத்துல பயிரே வராது, அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வருது? அமைதி, நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருங்க.